ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த vlogல நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, வரலட்சுமி பூஜைக்கு ப்ரிப்ரேஷன் தாங்க. மெயினாக நான் வாங்க போகிறது வந்து பூ தான் வாங்க போகிறேன். நான் அம்பாளுக்கு ட்ரெஸ் எல்லாம் ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டேன். நான் வீட்டில் இருக்குது. எப்போதுமே நான் நியூ ஜெர்சிக்கு தான் போய் அங்கே தான் பூ வாங்குவேன். வருஷம் வருஷம் புது பாவாடையும் அம்பாளுக்கு அங்கேருந்து வாங்கிட்டு வருவேங்க வரலட்சுமி பூஜைக்கு. இந்த வாட்டி நியூ ஜெர்சி போகலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் பசங்களுக்கு சம்மர் கிளாஸு, அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் நிறைய மீட்டிங் இருந்தது. கேப்பே இல்லை. சாட்டர்டே சண்டே தான் அவங்களுக்கு இருக்கிற லீவு. அப்போ தான் ரெஸ்ட் எடுப்பாங்க. நான் நினச்சேன் போகலான்னு சாட்டர்டே போயிட்டு அன்றைக்கே வந்துடலான்னு தான் பிளான் பண்ணேன். பட் அன்றைக்கி என்னோடய பொண்ணுக்கு சம்மர் கிளாஸ் ஒன்று இருந்தது. அது வந்து முடிச்சுட்டு போகணுன்னா சண்டே போயிட்டு சேம் டே வரணுன்னா டயர்ட் ஆகிடுவாங்க. மறுநாள் திருப்பியும் கிளாஸஸ் ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிறதால நியூ ஜெர்சியில் விவேக் ஃப்ளவர்ஸில் தான் பூ வாங்குவாங்க. அவங்கக்கிட்ட பூ எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து தவனம் அதுவும் இருக்கும். அதால் நான் எப்போதுமே அங்கே வாங்கினேன்னா கண்டிப்பாக தவனம் வாங்கிட்டு வந்து சாமிக்கு வைப்பேன். அது வைக்கும் போது ஒரு தனி வாசம் வீட்டில் இருக்கும். சாமிக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மாவோட கோயிலுக்கு போகும்போது கண்டிப்பாக அம்மா வந்து 2 விதமாக வைக்கும் தவனமே. அதில் இன்னொரு பேர் எனக்கு தெரியல. ரெண்டுமே வாங்கி கொடுப்பாங்க சாமிக்கு. வைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். கோயில் சுற்றிட்டு வரும்போது, ஏன்னா நான் சொல்கிறது சன்னிதானம் உள்ளே இருக்கும் சில கோயில், அங்கெல்லாம் உள்ளே சுற்றிட்டு வரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நான் அதால் எப்போதான் நியூ ஜெர்சி போனோன்னா அந்த தவனம் கண்டிப்பாக இருந்ததுன்னா வாங்கிட்டு வந்துடுவேன். அது வந்து பார்த்திங்கன்னா $7 கொடுப்பாங்க ஒரு சின்ன கட்டு. வருஷம் கூட நான் நியூ ஜெர்சிக்கு கரெக்டாக வரலட்சுமி பூஜை டைமில் என்னால் போக முடியல. நான் இங்கே என்னோட பக்கத்து ஸ்டேட் மேசச்சூசட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா விவேக் ஃப்ளவர்ஸ் இருக்குதுன்னு அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. போன வருஷம்தான் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே வாங்கலாமே, ஏன் அங்கே போகிறீங்கன்னாங்க. அதால் அங்கே போய் போன வருஷத்துலேருந்து வாங்க ஆரம்பித்தேங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு திருப்தியாகவும் இருந்தது பூ வாங்கிட்டு வந்து பூஜை எல்லாம் பண்ணுது போன வருஷம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஜெர்சி பிளான் கேன்சல் ஆனோடனே சரி இங்கே தான் போய் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஃபோன் பண்ணி கேட்டேன். நான் ஃப்ரைடே அன்னைக்கு, ஏன்னா வரலட்சுமி பூஜை 8ஆம் தேதி இல்லையா, அதுக்கு முந்தின வாரம் ஃப்ரைடே ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து இது ஸ்டாப் பண்ணிட்டோம், ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், ஆர்டர் எடுக்கிறது இல்லை, நீங்கள் வேணால் டைரெக்டாக வந்து பூ வாங்கிக்கலான்னாங்க. அதுவும் டைமிங் சொல்லிட்டாங்க. ஏன்னா டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேஸில் ஃப்ரெஷ்ஷாக வரும். மத்தியானத்துக்கு மேலே வந்தீங்கன்னா உங்களுக்கு பூ கிடைக்கும், அப்படி இல்லைன்னா கஷ்டம், ஏன்னா ஆர்டர் நிறைய பேர் பண்ணியிருக்காங்கன்ட்டாங்க. டியூஸ்டே அன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சு வேலைலாம் முடிச்சிட்டேங்க. 12 மணிக்கெல்லாம் லன்ச் கொடுத்துட்டேன் அவங்களுக்கு. ஏன்னா நான் எப்போதுமே டியூஸ்டேஸில் ஃபாஸ்டிங், அதால் அவங்களுக்கு கொடுத்துட்டேன்னா எனக்கு வேலை முடிஞ்சுது. வீடும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 1 to 2 எனக்கு மீட்டிங் இருக்குன்னாரு. மீட்டிங் முடித்த பிறகு கிளம்பலான்னாங்க. அதே மாதிரி 2 o'clock கரெக்டாக மீட்டிங் முடிஞ்சது, கிளம்பிட்டோம். பாதி தூரம் போன உடனே எல்லாருமே 3 பேரும் பசிக்குதுன்ட்டாங்க. ஏன்னா இப்போ இவங்க வீட்டில் சரியாக சாப்பிட்றதே இல்லைங்க. சரியானா நான் நல்லா தான் பண்ணுறேன் அவங்களுக்கு, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றாங்க. ரொம்ப ரைஸ் எல்லாம் எடுத்துக்கிறதே இல்லை. வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டேபிள் ஸ்பூனில் கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறாங்க 3 பேருமே. நான் வடிக்கிற சாதமே வந்து அழகாக்கு தான். அதுலேயும் வந்து சாதம் மீந்துருது. எனக்கு எப்படி சாதம் இதுக்கப்புறம் எவ்வளோ கம்மியாக வடிக்கிறதுன்னு எனக்கே தெரியல. அதால் நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன், நீங்கள் சரியாக சாப்பிட்றது இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். பெரியவங்க மட்டும் ஸ்டார்பக்ஸில் வாங்கினாங்க. சின்னவங்க வந்து வேண்டவே வேணான்ட்டாங்க. கேப்பச்சினோ அதெல்லாம் வாங்கி குடிப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, அவங்க அதெல்லாம் வாங்குறதே இல்லை சுத்தமாக. எனக்கும் ஓகே, நல்லதாக ஜங்கு போகலை வயிற்றுக்குள்ளே நினச்சிட்டு சந்தோஷம்தான். நாங்கள் ஒரு காஃபி வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோங்க. எப்போதுமே வந்து ஹைவே வழியாக தான் இந்த கடைக்கு நான் வந்து வந்திருக்கேன். ஒரு 2-3 வாட்டி வந்துட்டேன் இந்த கடைக்கு. இது 4வது வாட்டி. இந்த வாட்டி லோக்கல் ரூட்டாக எங்களை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வீடெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நான் அதான் நினச்சேன், ஏன்டா நம்ம வந்து மேத்ஸில் வந்து தங்கலைன்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. சில இடங்கள் வந்து நம்ம பார்த்த உடனே நம்மளுக்கு டக்குன்னு பிடிச்சிரும்ல, அதை மாதிரி இந்த மேத்ஸில் இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்கேருந்து பார்த்திங்கன்னா 20 minutes தான் பூக்கடை. கரெக்டாக 3:30க்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோங்க பூ வாங்கிறதுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு முன்னாடி கூட்டம் உள்ளே இருக்குது. நிற்கிறதுக்கு இடம் இல்லை. சின்ன கடைன்றதால நிற்க உள்ள அவ்வளோ இடம் இல்லை. அதால் நான் வீடியோவும் எடுக்கலை. ஏன்னா ஒரே ஒரு ஆள் தான் இருந்தாங்க. பாவம், அவங்களும் வந்து கரெக்டாக அதாவது சில பேர் வந்து அடாவுடியாக எடுத்து வேலை பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி இல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பொறுமையாக
பூவெல்லாம் செக் பண்ணி கொடுத்தாங்க. நான் இது சில கடையில் நான் பார்த்துருக்கேன், டப்பா எடுப்பாங்க, டக்கு டக்குன்னு அப்படிதான் அப்படியே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லவே இல்லை, ரொம்ப அழகாக ஓப்பன் பண்ணி பூ நல்லா இருக்கான்னு செக் பண்ணி கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சில பேருக்கு தான் அந்த பொறுமை இருக்கும். ஏன்னா அவங்க ஒருத்தர் வாங்குறாங்க, அவங்க வாங்குகிற காசுக்கு நம்ம பொருள் நல்லா கொடுக்கணுன்ற அந்த ஒரு தாட் இருக்கும். இவங்க வந்து நான் பேர் கூட கேட்கல, ஏன்னா ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தேன். நான் ஒரு 1/2 hour நின்றுட்டு இருந்தேன். ஏன்னா நம்ம ஆர்டர் பண்ணல இல்லையா, ஆர்டர் பண்ணவங்கெல்லாம் வராங்க, அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க. எனக்கு முன்னாடி இருந்தவங்க அவ்வளோ வாங்கிட்டு போனாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கரெக்டாக 2 மல்லிப்பூ பாக்ஸ் கேட்டேன், எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன ரோஸ் 2 பேக்கெட் வாங்கினேன். அதுக்கப்புறம் வாழை இலை வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மா இலை வாங்கினேன், ப்ளவுஸ் பீட் வாங்கினேன். அதுக்கப்புறம் அம்பாளுக்கு ஃபஸ்ட் டே வரலட்சுமி பூஜை இல்லையா, அன்னைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு குங்கும மஞ்சள், முழு மஞ்சள், அதெல்லாம் வெத்தலை பாக்கு அதெல்லாம் வாங்கினேன். நான் எப்போதுமே இந்தியாவிலேருந்து தான் ப்ளவுஸ் பீட் வந்து அம்மா அனுப்பி விடுவாங்க. இல்லைன்னா நான் போனேன்னா ஒரு 25 பீசஸ் வந்து எடுத்துகிட்டு வருவேன். எதுக்குன்னா வரலட்சுமி பூஜைக்கு வச்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து என்னோடய வீட்டுக்கு யார் புதுசாக வராங்களோ அவங்க வந்து போகும்போது குங்கும மஞ்சள், அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸ் பீட், பழம் வச்சு கொடுக்கறது வழக்கங்க. அதால் வந்து இந்த வாட்டி ஆயிடுச்சு. ஆனோடனே நான் யோசனை பண்ணேன் அம்மாவுக்கு வந்து சொல்லணும்னு. ஆனால் நான் சுத்தமாக சொல்லவே இல்லை அம்மா கிட்ட. அம்மா வந்து மறந்துட்டாங்க. எப்போதுமே கேட்பாங்க கொரியர் வைக்கும் போது, உனக்கு ப்ளவுஸ் பீட் வேணுமா இருக்கான்னு வாங்க, இருக்கு வேணான்னுடுவேன். ஆனால் இந்த வாட்டி அவங்களும் கேட்கல, நானும் வந்து சுத்தமாக மறந்துட்டேன் சொல்ல. அதில் இவங்கக்கிட்ட தான் ப்ளவுஸ் பீட் வாங்கினேன் நான். அதுக்கப்புறம் வெத்தலை கேட்டிருந்தேன் பாருங்கள். வெத்தலை கேட்டுட்டு நான் என்ன பண்ணேன், உள்ளே போய் ப்ளவுஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் பிஸி ஆகிட்டேன். நான் ப்ளவுஸ் எல்லாம் வாங்கி பில் போட்டுட்டு நான் வந்து வெளியே போயிட்டு நான் எப்போதுமே வாங்கினோடனே பொருளெல்லாம் செக் பண்ண மாட்டேன், பில் கூட செக் பண்ண மாட்டேன். சில இடத்துல அது வந்து சில நேரத்தில் தான் டக்குன்னு செக் பண்ணணும்னு எனக்கு தோணும், அப்போ தான் நான் செக் பண்ணுவேன். எல்லாம் வாங்கின்னு வந்துட்டு ஐஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேங்க. எல்லாத்தையும் பூவெல்லாம் உள்ளே வச்சுருந்தேன். ஏன்னா வெயில் 90 அன்னைக்கு, அதால் வந்து எல்லாத்தையும் உள்ளே வச்சுட்டு செக் பண்ணும்போது அப்போ தான் நோட் பண்ணேன் வெத்தலை கொடுக்கலன்னு சொல்லிட்டு வெத்தலை போய் வாங்கலான்னு திருப்பியும் வெத்தலை போய் வாங்க போனேன் பாருங்கள். எனக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார், அவருக்கு அப்போ தான் வந்து 25 ஒரு கட்டாக அப்படி கவுண்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு 5-6 செட்டு அப்படியே கொடுத்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, மேடம் 3 வெத்தலை தான் இருக்குது, வெத்தலை வேணால் நீங்கள் வேறு எங்கன்னா வாங்கிக்கிங்கன்னாங்க. உள்ளே ஒருத்தர் பூ வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதே ரூட்டில் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பட்டேல் இருக்குது, நீங்கள் அங்கே போய் வந்து வெத்தலை கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அங்கே இப்போ தான் நான் வாங்கினேன், 1 பவுண்டு $10 வாங்கினேன். நீங்கள் வேணால் அரை பவுண்டு கூட கொடுப்பாங்க $5, நீங்கள் வேணால் போய் வாங்கிக்கிங்க அங்கன்னாங்க. ஆனால் இப்போயே போங்க, கொஞ்சம் நேரம் கழித்து போனீங்கன்னா அவங்களுக்கு தீந்துரும், கிடைக்காதுன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ரூட் தானே, ஏன்னா திருப்பி வீட்டுக்கு வரணும், அதே ரூட்டில் தான் வரணும். அதே வரும்போது என்ன பண்ணேன், அங்கேயே வந்து போனேன். கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரியே $5 நான் வெத்தலை வாங்கினாங்க, நிறைய கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே கொஞ்சம் தேங்காயும் வாங்கினேன், வீட்டில் சமைக்கிறதுக்கெல்லாம் வாங்கிட்டு கிளம்பிட்டேன். அங்கேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். அதாவது அங்கே அந்த பூக்கடையிலேருந்து ஒரு 10 நிமிஷம் தாண்டி இருப்போம். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னே எங்களுக்கு தோணுச்சு, இந்த ரூட்டில் தான் அடையார் ஆனந்த பவனும் இருக்குது இல்லையான்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா 6 மினிட்ஸ்ன்னு இருந்தது. சரி மணி ஆயிடுச்சு, அப்பயே வந்து பார்த்திங்கன்னா 5 ஆயிடுது. சரி நம்ம வந்து காஃபி இல்லைன்னா வந்து பஜ்ஜி ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டுக்கு போகலான் தான் பிளான் பண்ணோம். சரின்னு அங்கே போனோடனே கடை திறக்கல. ஒரு 5:30 மணி ஆனோடனே கடை ஓப்பன் பண்ணாங்க. உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா டின்னரே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க 6:30க்கெல்லாம். காமனாக நாங்கள் 4 பேரும் ஒன்று ஆர்டர் பண்ணோம். மினி இட்லி, ஃப்ரைட் மினி இட்லி மிளகாப்பொடியில் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது என்னவோ சின்னவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்கு மிளகாப்பொடி வீட்டில் பண்ணாலுமே பிடிக்காது, பெரியவங்களுக்கு மிளகாப்பொடி பிடிக்கும். நாங்கள் 3 பேர் தான் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் சின்னவங்க இடியாப்பம் ஆர்டர் பண்ணாங்க, நான் வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்களாம் அவங்க அப்பாவும் ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு நான், அதுக்கப்புறம் வந்து கடாய் பன்னீர் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ரைஸ் கொடுத்தாங்க, அதோட சுத்தமாக ரைஸ் தொடவே இல்லை நாங்கள். அதுக்கப்புறம் காஃபி, டீ, பசங்க வந்து ரோஸ் மில்க் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. எனக்கு எப்போதுமே மினி டிஃபன் ரொம்ப பிடிக்குங்க, ஏன்னா அதில் எல்லா வெரைட்டிஸும் வந்துடும். ஒரு ஸ்வீட் வந்துடும், வடை வந்துடும், அதுக்கப்புறம் இட்லி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் இல்லைனா வந்து கிச்சடி வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த காம்பினேஷன், ஏன்னா எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும். வடை தனியாக நான் எப்போ போனாலும் வடை வந்து தனியாக ஆர்டர் பண்ணுவேங்க. சப்போஸ் சவுத் இண்டியன் தாலி வாங்குறேன்னா அதில் வடை இல்லைன்னா கண்டிப்பாக வடை மட்டும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன். வடை எனக்கு அப்படி ஒரு பிரியம் எனக்கு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம் பருப்பில் பண்ணுற வடை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் இந்த உளுத்தம்பருப்பு மாவில் அரிசி மாவும் கலந்து வடை போடுவாங்க, அது எனக்கு பிடிக்காது. அது சாப்பிட்றச்சே தெரியாது, கொஞ்சம்
திக்காக இருக்கும். அது எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. எனக்கு உளுத்தம் பருப்பில் பண்ணுற வடை, அது தொட்டால் அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும், சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேவரெட். ஏன்னா சரவணபவனில் எங்களோட ஃபேவரெட் அதுதான். நானும் என்னோடய ஹஸ்பண்டும் கல்யாணம் ஆன புதுசில் அடிக்கடி சரவணபவனில் போயிட்டு மினி டிஃபன் ஆர்டர் பண்ணுவோம். வடை இல்லைன்னா வடை தனியாக ஆர்டர் பண்ணி, போண்டா அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அங்கே சரவணபவனில் சாப்பிட்டு அந்த வடை மேலே எனக்கு அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் கூட வடை போட்டேன்னு வச்சிங்களேன், 2 வடைக்கு மேலே சாப்பிட மாட்டேன். ஆனாலும் அந்த வடை நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1 இல்லை 2 சாப்பிட்ருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நான் சின்ன வடைலாம் போட மாட்டேன், போட்டால் நல்லா பெருசாக போடுவேன். அந்த சரவணபவனில் சாப்பிட்டு அந்த பார்த்து பழக்கம் எனக்கு. காஸ்கோ வந்தாச்சுங்க. காஸ்கோக்கு உள்ளே 2 பேரும் வரமாட்டேன்ட்டாங்க, அக்காவும் தங்கச்சியும். நாங்கள் இங்கே வண்டி ஓட்டிகிட்ருக்கோன்ட்டாங்க. அதால் அவங்க கொஞ்சம் வெளியே போய் வண்டி ட்ரைவ் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க தங்கச்சியோட. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேரும் உள்ளே வந்துட்டோங்க. உள்ளே காஸ்கோக்குள்ளே வந்தாலுமே அது ஒரு தனி சந்தோஷம்தான். வாங்குகிறோமோ இல்லையோ பொருளெல்லாம் பார்க்குறச்ச அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங் தான் என்னோடய ஃபேவரெட்டு. இந்த ஆன்லைனில் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா பார்ப்பேன், நான் பார்த்துட்டு அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு 1 மாதம் டைம் எடுத்துப்பேன், யோசனை பண்ணி அதை மாதிரி ஆள் நான். எனக்கு விண்டோ ஷாப்பிங்னால் போய் ஒரு 2 நிமிஷம் பார்த்தோன்னே டக்குன்னு எடுத்து போட்டுருவேன். அது நான் யூஸ் பண்ணுறனோ இல்லையோ அது அடுத்த விஷயம் பார்த்துக்கலான்னுவேன். அப்படி எனக்கு விண்டோ ஷாப்பிங் அப்படி ஒரு ஆசை எனக்கு பண்ணணுன்னா. இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நான் முதல் வாங்கி யூஸ் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்தது. இது மேட் இன் ஜப்பான். இந்த வாட்டி நான் திருப்பியும் வாங்கியிருக்கேன். நான் பார்த்திங்கன்னா லாம்கோம் க்ரீமும் யூஸ் பண்ணுவேங்க. சம்டைம்ஸ் அது ஆயிடுத்து, வாங்குறதுக்கு நான் போகலை கடைக்கு. போக ஒரு 2-3 நாள் ஆகும். உடனே எல்லாம் டக்குன்னு போய் வாங்க மாட்டேன். சில நேரத்தில் வாங்கி ஸ்டாக் பண்ணி வைப்பேன். சில நேரங்களில் என்ன ஆகும்னா கொஞ்சம் லேட் ஆகும் கடைக்கு போய் வாங்குறதுக்கு. அந்த டைமில் இதெல்லாம் இந்த மாய்ஸ்சரைசரெல்லாம் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவேன் நான். அதால் இதெல்லாம் வாங்கி எமர்ஜென்சிக்கு வைக்கிறது வீட்டில். அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டுருக்கேங்க. பசங்களுக்கு சீக்கா தான் நான் எப்போதும் யூஸ் பண்ணுறது. அவங்களுக்கு சீக்கா நான் இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டேங்க. ஏன்னா அது நல்லது கிடையாது இந்தியாவிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது. அம்மா வீட்டிலேருந்து அனுப்புறதுக்கு நல்லது இல்லைன்னுவாங்க. அதால் மோஸ்ட்லி நான் இங்கே தான் வாங்கி யூஸ் பண்ணுறது சீயக்காய். அதோட 2-3 பொருளெல்லாம் சேர்ந்து ஷாம்பு மாதிரி பண்ணி பசங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அவங்க காலேஜ் போகிறாங்க, அங்கெல்லாம் போட்டு அது நல்லா ஆற விட்டு நிறைய பிரச்சனை இருக்கும். ஏன்னா அவங்க படிப்பாங்களா இல்லை தலையில் தலைமுடியில் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அதால் ஷாம்புக்கு நான் சரி இந்த வாட்டி இந்த ஷாம்பு வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஷூ பார்த்தேன், ஷூவும் ரொம்ப நல்லா இருந்தது. கலருக்காக வாங்கியிருக்கேங்க ஷூ. அவங்க அப்பா பொண்ணுக்காக ஒரு பொருளாக அப்படியே வாங்கி சேர்த்துட்டே போகிறாரு. நான் இது கேட்டார் வாங்கி கொடுக்கலாமான்னு லேப் டெஸ்க்கு. நான் தான் வேணான்னேன். ஏன்னா நிறைய வீட்லேயே இப்போ வாங்கி வச்சுட்டோம், திருப்பி அவங்க எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணுவாங்களான்னே தெரியல, அவ்வளோ இருக்குது வீட்டில். அதால் அவங்க கேட்டாங்கன்னா வேணால் நம்ம வாங்கி கொடுக்கலான்னு. எப்போ வந்தாலும் இந்த ஸ்டீல் பேன் மேலே எனக்கு ஒரு கண்ணுங்க. ஆனால் நல்லா தான் இருக்குது, ஆனால் நான் வாங்கலை. இன்னும் கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஷாப்பிங் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேங்க. பெரிய வேலையே வீட்டில் போய் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது தான். டின்னர் முடிச்சாச்சு, அது ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. அடுத்த ரோட் ஐலண்டில் நம்மளுக்கு மல்லிப்பூ எல்லாம் கிடைக்காது. மேஸில் தான், முதல்லலாம் மேஸில் கூட இல்லை. நான் இது நியூ ஜெர்சி போய் வாங்கிட்டு வருவேன். போன வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா இங்கே மேஸில் விவேக்ஸ் ஃப்ளவர் இருக்குன்னாங்க, அதெல்லாம் அங்கே போய் வாங்குறது நாங்கள். மெயினாக போனதே பார்த்திங்கன்னா மல்லிப்பூ வாங்கிட்டு வரதுக்கு தான். அதுக்கப்புறம் வாழை இலை, இது பார்த்திங்கன்னா வாழை இலை வாங்கியிருக்கேன், 3 வாழை இலை தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது காஸ்கோ போயிட்டு வந்தேன் நான். இந்த ரோஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். நான் முதலே சில பேர் அவங்ககிட்ட ஆர்டர் பண்ணிடலாம் வேணும்னா எவ்வளோ பூவெல்லாம். சாமிக்கு இப்போ பூஜைக்கு என்ன தேவையோ எல்லாம் வாங்கி வந்துட்டேன். 2 டப்பா வாங்கிட்டு வந்துருக்கேன் மல்லிப்பூவை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை இலை மா இலையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி போன சாட்டர்டே எதுக்கு போயிருந்தேன், பட்டேலில் போயிருந்தேன். மா இலை நல்லாவே இல்லைங்க, காஞ்சி இருந்தது. அதெல்லாம் நான் அவங்கக்கிட்ட வாங்குறது இல்லை. வெறும் வரலட்சுமி பூஜை அப்போ தான் வாங்குவேன் நான் மா இலை. அதுக்கப்புறம் இவ்வளோ தான் வாங்கினேன் நான். மெயினாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இப்படிதான் எப்போதுமே வைக்கிறது. நான் நல்லா கவரில் வச்சுட்டு கீழே ஒரு பாக்ஸ் இருக்கும்ல, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் வைக்கிற பாக்ஸில் அப்படியே வச்சு விட்ருவேன். வாழையில் மேலே வச்சு விட்ருவேன். மேலேனா ஃபஸ்ட்டில் வைக்க மாட்டேன், இல்லை 3rd ரேக்கெட்டில் அதுக்குள்ளே வச்சு விட்ருவேன்.
இது வந்து ரெடி ஆகிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலம் வைக்கிறதுக்கு அது ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் வந்து குங்குமஞ்சா மட்டும் வாங்கிட்டு வந்தேங்க. வேறு எதுவும் வாங்கிட்டு அவங்ககிட்ட. ப்ளவுஸ் பிட் ஆக்சுவலி ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல ப்ளவுசஸ் வச்சுருந்தாங்க. அதுதான் எடுக்கணும்னு சொல்லிட்டு நான் போனேன். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒருத்தர் ஃபுல்லாக இருந்ததெல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. என்னன்னு தெரியல, இப்போ கொஞ்சம் நாள் நான் எது வாங்க போனாலும் இப்போ தான் எடுத்துகிட்டு போனாங்க, ஃபுல்லாக இப்போ தான் ஒருத்தர் வாங்கிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா எதிர்த்தாப்புலேயே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த 2x2ன்னு சொல்லுவோம்ல காட்டனில், அதுதான் எனக்கு கிடச்சிது. அதில் வந்து ஒரு 5 ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன் நான், இது அவங்களுக்கு வச்சு கொடுக்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வாங்கியிருக்கேன், வெத்தலை பாக்கு வச்ச அந்த குங்குமஞ்சள் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பாக்கு வாங்கிட்டு வந்தேங்க நான் அவங்கக்கிட்ட. இந்த சாமிக்கு வந்து மஞ்சள் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு நேரத்தில் இந்தியன் ஸ்டோரில் இந்த மாதிரி பாக்கு கொட்டை பாக்கு கிடைக்கும். இல்லைன்னா சில நேரத்தில் வந்து அந்த குண்டு ஃபுல்லாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த உடச்சி சாப்பிடுவோம் அந்த பாக்கு கிடைக்கும். எனக்கெல்லாம் சாமிக்கெல்லாம் இந்த பாக்கு, நம்ம சவுத் சைட்லலாம் இந்த பாக்கு தான் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம்ல, இதெல்லாம் வச்சாதான் எனக்கு வச்சு கும்பிட்டா மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த பாக்கு 2 பேக் வாங்கிட்டு வந்தேன். அடுத்த வாட்டி எங்கன்னா நியூ ஜெர்சி எல்லாம் போனேன்னா எல்லாம் பெரிய பேக்லேயே கொடுப்பாங்க. $5 ரொம்ப நல்லா இருக்கும், பெருசாக இவ்வளோ பெருசாக வரும். அங்கேருந்து தான் மோஸ்ட்லி வாங்கிட்டு வர்றது. சரி இப்போதைக்கு இது வாங்கிட்டு வந்தேன். இல்லைன்னா அம்மாவை ஏதாவது கொரியர் வந்ததுன்னா அம்மாவை வாங்கி அனுப்ப சொல்லுவேன். பன்னீர் வாங்கிட்டு வந்தேன், சாமிக்கு பன்னீர் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோதாங்க, இவ்வளோ தான் வாங்கிட்டு வந்தேன். எப்போதுமே எனக்கு வந்து அம்மா எப்படி பண்ணாங்களோ, என் அம்மா பாட்டியெல்லாம் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணுறது. வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது இல்லை. இப்போ இதை வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்ததை உள்ளே வச்சிருந்தேன். இப்போ தான் எனக்கு பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட்டையிலேருந்து வாங்கிட்டு வந்தது இதுதாங்க வெத்தலை. எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, $5. அதே பட்டையில் வந்து தேங்காய் 3 வாங்கிட்டு வந்தேங்க. 2 தேங்காய் வாங்கிட்டு வந்தேங்க சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான். ஏன்னா பசங்களுக்கு கூட்டு பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா 2மே வந்து நல்லா இல்லை. தேங்காய் இன்னைக்கு தான் உடைச்சேன், வாங்கிட்டு வந்தேன். வெத்தலையே தேங்காய் நாளைக்கு உடைச்சிருவேன். இன்னும் கலசத்துக்கு தேங்காய் வந்து அப்படி வர வழியும் காஸ்கோ போயிட்டு, காஸ்கோவில் வந்து என்னெல்லாம் தேவையோ, இப்போதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ரொம்பலாம் வாங்கலை, இப்போதே நிறைய வாங்கிட்டு வரேன். இந்த வாட்டி வெஜிடபிள்ஸ் எல்லாம் எதுவும் வாங்கலை. டவ் சோப் வாங்கினேன். ஏன்னா அவங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் ஸ்கூலுக்கு காலேஜுக்கு. அதுக்காக வந்து எங்களுக்கு பாதி அவங்களுக்கு பாதி. சோப்பு நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னா வந்து என்ன பசங்களோட பீடியாட்ரிஷியன் டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணது இந்த சோப்பு தான். சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப இதில் கெமிக்கல் எல்லாம் கிடையாது. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க குழந்தையா இருக்கும் போதே 2 வயசு இருக்கும் போதே இதுதான் ப்ரிஃபர் பண்ணாரு. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜான்சன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், பாடி வாஷ் எல்லாமே. அதுக்கப்புறமா வந்து இது மாற்றிருந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. நான் அவங்க பெருசானதுல அவங்க அப்போ சின்ன 2 வயசுலேருந்து இது வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க இந்த சோப்பு தான். வேறு எதுவுமே நான் மாற்றினது கிடையாது. சென்னை போயிருக்கும் போதும் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் பார்த்தேன் நான். அப்பயும் வந்து சொன்னேன் நான் டவ் யூஸ் பண்ணுறேன்னு. அவங்க நல்லா சோப்பெல்லாம் கரெக்டாக தான் யூஸ் பண்ணுறீங்க, மாற்ற வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நல்லா இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செட்டஃபிலோட பாடி லோஷன். நான் இதுதாங்க யூஸ் பண்ணுவேன், பசங்களும் இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. நல்லா எங்களுக்கு ஒத்துக்குச்சு பாடி லோஷன் வந்து செட்டஃபில்து. இது வந்து பார்த்தீங்கன்னா யார் எங்களுக்கு வந்து இங்கேயே தான் டாக்டர் சொன்னாங்க, அதே டாக்டர் தான் பீடியாட்ரிஷியன் தான் சொன்னார் செட்டஃபில் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லது பசங்களுக்கு. இந்தியா போனோன்னா எப்போதும் என்னோட டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போவேன் நான். அப்போ அவங்ககிட்ட கேட்பேன் நான் இதுதான் யூஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணலாமா இல்லை வேறு ஏதாவது யூஸ் பண்ணலாமான்னு. அப்போ அவங்களும் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க, நீ இதே யூஸ் பண்ண நல்ல க்ரீம் தான் சொன்னாங்க. அதனால் பசங்களுக்கு இதுதான் யூஸ் பண்ணுறது. பசங்கன்னு இல்லை, நாங்கள் 4 பேருமே இந்த ஒரு க்ரீம் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா மேஜிக் ஸ்பூன் சீரியல் ப்ரோட்டீன். இது வந்து ப்ரோட்டீன் சீரியல் சொல்கிறாங்க. இது வந்து நான் வாங்கினது 2வது வாட்டி வாங்குறேன் நான். நல்லா இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து 0ங்க. நான் செக் பண்ணேன், இங்கே வந்து 0ன்னு போட்டிருக்காங்க, சம்டைம்ஸ் இந்த லேபிளில் போட்டிருப்பாங்க ஆடட் சுகர்ன்னு சொல்லிட்டு. நான் செக் பண்ணேன், அது இல்லவே இல்லை. அதனால போன வாட்டியும் நாங்கள் அப்படி தான் பார்த்து வாங்கினது, இந்த வாட்டியும் அப்படி தான் பார்த்து வாங்கினது. இது வந்து பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஃப்ளேவர் வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கேக் ஃப்ளேவர், நல்லா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் டைம் பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னாங்க. இந்த வாட்டி காஸ்கோவில் பார்த்தேன், அதான் இதை உடனே கிராப் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது கிரிக்லாண்டோட ஷாம்பு. இது நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறேன், எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. இதில் சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபின் ஃப்ரீ, அதுக்கப்புறம் வந்து நோ டை. இது வந்து 3மே இருக்கிறது இல்லாததால நான் வந்து இது வாங்கினேன். நான் பார்க்க நல்லா மீன்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை, அதால நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு
காலேஜ் கொடுத்து அனுப்புறதுக்கு தான். ஏன்னா போய் அங்க குளிக்கிறதுக்கு தேவைப்படும் இல்லையே. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேட்டிவ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து அது சின்னதுதான், அவங்களுக்கு பிடிக்கல, ஆனா அவங்க தங்கச்சிக்கு பிடிச்சிருக்கு நேட்டிவ். அதால வந்து நான் வந்து இது பார்த்தேன், இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். நீங்க யாருன்னா இது யூஸ் பண்றதா இருந்தா எனக்கு இதோட ரிவ்யூ வந்து சொல்லுங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. இது வந்து அவ்வளோ கொடுத்து அனுப்ப மாட்டேன் இப்போதைக்கு. நான் முதல்ல இங்க வீட்டில் யூஸ் பண்ணிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா கொடுத்து அனுப்புவேன், இல்லைன்னா மாத்திடுவேங்க. அதோட வந்து கண்டிஷனரும் வாங்கியிருக்கேன். கண்டிஷனர் வந்து நான் எப்பெல்லாம் தலை குளிக்கிறாங்களோ அப்பெல்லாம் போட விட மாட்டேன். மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிஷனர் போடுவேன். மற்ற நாளெல்லாம் தலைக்கு ஆயில் வச்சு குளிக்கிறதால கண்டிஷனர் வேணான்னு சொல்லிடுவேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வீட் தின் வாங்கியிருக்கேங்க. இது வந்து இதே மாதிரி இன்னொன்று இருக்கும். அது வந்து ஆல்மண்ட் ஃப்ளாரில் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் அண்ட் நட் ஃப்ளாரில் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். ஏன்னா இது ஆல்மண்ட் ஃப்ளாரில் சாப்பிட்டோம், எல்லாரோட ஃபேவரட், எங்கள் வீட்டில் எல்லாரோட ஃபேவரட், ரொம்ப நல்லா இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்திருக்கு, ஹனி அண்ட் சினமன் ஆட் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படின்னு தெரியல, பசங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நான் உங்களுக்கு இந்த ஆல்மண்ட் ஃப்ளாரில் சாப்பிட்ருக்கோம். இது வந்து ஆல்மண்ட் ஃப்ளார் வித் கொக்கோல வரும், நல்லா இருக்கும். அது எல்லாரோட ஃபேவரெட்டு, பசங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரெட் அது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது புதுசாக விட்டுருக்காங்க, சீட்ஸ் அண்ட் நட்ஸில் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே வந்து வேற எதுவுமே ஆட் பண்ணல. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். சுத்தமாக ஆயிடுச்சு. நான் 2 பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது வந்து ஆர்கானிக் தான். இது பாக்ஸ் பார்த்தீங்களா மாற்றிருக்காங்க. அண்ட் அடுத்தது நான் சாக்ஸ் வாங்கிட்டு வந்தேங்க. போன வாட்டி வாங்கியிருந்த சாக்ஸ் நல்லா இருக்குன்னாங்க பசங்க. அதால இந்த வாட்டி நான் வந்து அவங்களுக்கு காலேஜ்க்காக வாங்கியிருக்கேன். இது ஒன்று வாங்கியிருக்கேன். ஏன்னா இப்போ சம்மருக்கு இது நான் தேவைப்படும். அதுக்கப்புறம் வின்டருக்கு வந்து மாத்திக்கலாம்னு சொல்லிட்டு சம்மருக்கு மட்டும் வாங்கியிருக்கேன் நான். ஏன்னா வின்டருக்கு வேற வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓட் மில்க் வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுல வந்து காஃபி வந்து என்னோட ஹஸ்பண்டுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, அதால அது வந்து அவருக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் ஒரு வாட்டி குடிச்சதுல எனக்கு 2 வாட்டி குடிச்சேங்க, எனக்கு பிடிக்கலங்க. ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கும் போதே எனக்கு பிடிக்கல. 2வது வாட்டி எங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கு கூடனா அவருக்கு பிடிச்சிருக்கு அந்த திக்னஸ், அந்த பிளேவர் எல்லாம். ஏன்னா ஆல்மண்ட் மில்க்ல என்னன்னா கொஞ்சம் தண்ணியா இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஓட் மில்க்ல குடிக்கிறச்சா கொஞ்சம் திக்கா இருக்கு, பால்ல குடிக்கிற டேஸ்ட் இருக்கு. அதால அவருக்கு அது பிடிச்சிருக்குன்னு அது வாங்கிட்டு வந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மெயினா போனது வந்து வர வழியில காஸ்கோ போயிட்டு பால் வாங்கிட்டு வரலாம் தான் சொல்லிட்டு போனோம் நாங்க. இங்க கிடைக்குது, ஆனா ஆர்கானிக்ல கிடைக்க மாட்டேங்குது. அதுதான் ஒண்ணு ஏட்டுல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சீரியல்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து சின்ன பொண்ணு சாப்பிடுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு ஃபேவரட் அது. பெரியவங்களுக்கு வந்து சீரியோஸ் பிடிக்கும், அதால சீரியோஸ் வாங்கிட்டு வந்தேன் நான். இன்னும் 2 வாரம் தாங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து காலேஜ் டோமுக்கு போயிடுவாங்க. அதால அவங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ இன்னையில இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் செஞ்சு கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமி வாங்கிட்டு வந்தேன், அவங்களுக்காக தான் வாங்கிட்டு வந்தது. இந்த கேமி வாங்கியிருக்கேன். எப்படின்னு தெரியல, ஃபர்ஸ்ட் டைம் எல்லாம் காஸ்கோல வாங்குறேன்னா ஒரு டவுட்லயே வாங்க வேண்டியதா இருக்கு, நல்லா இருக்குமோ நல்லா இருக்காதோன்னு. அங்க நிறைய பேர் வாங்கிட்டு இருந்தாங்க, அதால சரி நானும் ஒண்ணு வாங்கி பாக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுப்பேன், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவேங்க நானு. ஓபன் பண்ணாம தாங்க ரிட்டர்ன் பண்ணுவேன், ஓபன் பண்ண மாட்டேன் நானு. அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுப்பேன், அவங்க ஒரு நாள் வச்சிருப்பாங்க ஓபன் பண்ணாமையே, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. இல்ல எனக்கு வேண்டான்னுவாங்க. ஆக்சுவலி என்னன்னா இங்க ஒரு ஓபன் இருக்கு, நம்ம ஃபீல் பண்ணலாம் டச் பண்ணி. எனக்கு பார்க்கும் போது கொஞ்சம் இதுல வந்து காட்டன் ஸ்ட்ரெச் தான் இருக்கு, பிளெண்ட் எப்படின்னு தெரியல. அது அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னாங்கன்னா நான் வந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவேன். நான் திருப்பி ஓபன் பண்ண மாட்டேன் எப்போதுமே. வந்தோடனே சொன்ன உனக்கு ஒண்ணு வாங்கியிருக்கேன், செக் பண்ண பிடிச்சிருந்தா வச்சுக்கோ, இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடலான்னு. ஓகேன்னாங்க, ஒன்னும் பாக்கலன்னா. அடுத்தது சாட்டர்டேஸ்ல போனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு 45 மினிட்ஸ்ல இருக்கு காஸ்கோ. சாட்டர்டேஸ்ல போனா அங்க மட்டும் இந்த பிரவுன் எக் கிடைக்க மாட்டேங்குதுங்க, வெறும் ஒயிட் எக் தான் கிடைக்குது. இந்த வாட்டி நான் இன்னைக்கு டியூஸ்டே போனதால வந்து பாத்தீங்கன்னா எக் கிடைச்சது எனக்கு, அதனால நான் இது வாங்கிட்டு வந்துட்டேன். வந்து இந்த மாய்ஸ்சரைசர் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். இது நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணோம், நல்லா இருந்தது. இது செகண்ட் வாட்டி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வாட்டி அதான் என்னோட பொண்ணு சொல்லிட்டு இருந்தாங்க, இதுல 2 வருது இல்ல, நான் ஒண்ணு எடுத்துட்டு போயிடுறேன், நீ என்ன ஒண்ணு வச்சுக்கோமான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லியிருக்கேன் நானு. அடுத்தது பாத்தீங்கன்னா அடிடாஸோட நான் வாங்கவே மாட்டேங்க எப்போதுமே. நான் வாங்குறது எப்போதுமே என்னோட ஷூ பாத்தீங்கன்னா
நைக்கில தான் நான் வாங்குவேன். எனக்கு என்ன வேற பிராண்ட் எல்லாம் வாங்க பிடிக்கவே பிடிக்காது. நைக்கி தான் நான் இவ்வளவு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நானு. ஸ்லிப்பர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் சில பிராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் நான். ஏன்னா கம்ஃபர்ட் பார்ப்பேன் நான், பிராண்டுக்காக வாங்க மாட்டேன். அது கம்ஃபர்ட்டா இருக்கும், கால் வந்து வலிக்காம இருக்கணும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் வந்து மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நைக்கி போயிடுவேன். இந்த வாட்டி போயிருக்கும் போது கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அடிடாஸ்ல. நைக்கில வந்து இது மாதிரி கலர்ஸ் கிடைக்காது. வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலர் என்னன்னா டிஃப்ரெண்டான மாதிரி இருந்தது. அங்க கலர் வந்து லைட் பர்பிள்ல இருந்தது, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இப்போ வீட்டுக்கு வந்தோடனே பார்த்தா ஆனா அந்த கலர் நாங்க தேடி தேடி பார்த்தா கிடைக்கல. இதுல வந்து எடுத்து பார்த்தோம் 8. ஓகே, அந்த கலரும் வந்து பாத்தீங்கன்னா 8ல வந்து இந்த மாதிரி பர்பிள்ல இருந்ததா, ஓகே உள்ள பர்பிளா இருக்கும்னு வச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இது கிரே. எனிவே இது வந்து கிரே வந்து பர்பிள்னா கூட கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா சில ட்ரெஸ்க்கு தான் மேட்ச் ஆகும், எல்லா ட்ரெஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகாது ஷூஸ். அதெல்லாம் காமனா நான் வாங்குவேன் கிரே, மோஸ்ட்லி கிரே வாங்குவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி தான் ஒயிட் வாங்கினேன். ஒயிட் கூட எல்லாத்துக்கும் சூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து வேற கிரீன் வச்சிருக்கேன் நானு. இது வந்து திருப்பி வந்து கிரே வாங்கியிருக்கேன். டார்க் கிரே தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ஆஷ் கலர், இது கிரே கிடையாது, ஆஷ் கலர். இது எப்படி இருக்குன்னு பாப்போம். இந்த கலருக்காக தான் வாங்கினேன் நானு. போட்டு பார்க்கணும், எனக்கு கம்ஃபர்டா இருந்தா நான் வச்சுப்பேன், இல்லைன்னா ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க நானு. இது வந்து பாத்தீங்கன்னா $29 தான். நான் நைக்கில எப்போதுமே வாங்குறதெல்லாம் $80, 80 கூட இல்ல, $100 to $90 to $100 ஆகுங்க நைக்கில எப்போதுமே. நான் வருஷத்துக்கு 2 வாங்குவேன். இந்த வாட்டி இப்ப ஸ்கூல் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வாங்கினேன். ஏன்னா இப்போ இன்னும் ஸ்கூல் பேக் டு ஸ்கூல் பர்ச்சேஸ் வந்து அவங்களுக்கு காலேஜுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம, தவிர நான் எனக்கோ என்னோட சின்ன பொண்ணுக்கோ ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணல நாங்க. நல்லா இருக்கு. நான் ஒன்னும் அங்க போட்டு பார்க்கல, இப்போ நாளைக்கு போட்டு பார்த்த பிறகுதான் தெரியும். நல்லா இருந்ததுன்னா வச்சுப்பேன். இது என்னன்னா $28 தான். சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு, ரஃப் யூஸ்க்காச்சும் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியல, கொஞ்ச நாளா மெலான் சாப்பிடணும்னு ஒரு வாரமா எனக்கு தோணிட்டே இருக்கு. ட்ரேடர் ஜோல பாத்தீங்கன்னா நான் போகும்போதெல்லாம் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, தீந்துடுது. அதனால வந்து இந்த வாட்டி காஸ்கோல இருந்தது, காஸ்கோல வாங்கிட்டு வந்தேன் 2. $6.99 இது. அடுத்தது வந்து இது வந்து $4.99 இதுவும் வாங்கியிருக்கேன். எனக்கு என்ன இது சாப்பிடணும்னு தான் தோணிட்டு இருக்கு, மெலன் சாப்பிடணும்னு தான் தோணி இருக்கு, அதெல்லாம் வாங்கினேன் நான். வேற ஏதாவது விட்டுனா அதுக்கப்புறம் வந்து பூண்டு எடுத்து, அதால பூண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இவ்வளவுதாங்க வாங்கினேன் காஸ்கோல, வேற எதுவுமே வாங்கல, எல்லாம் இருக்கு வீட்டுல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.